Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் அரிசி மாவு இருந்தா போதுங்க. ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளாரே சூப்பரான மொறுமொறுப்பான போண்டா எப்படி பண்ணலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். நல்லா சுட சுட சூப்பரா இருக்குங்க. வெளியில நல்லா மொறுமொறுப்பா, உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மொறுமொறுப்பான அரிசி மாவு போண்டா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. கோதுமை மாவு நம்ம சேர்க்கும்போது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறனால நம்மளுக்கு நல்லா சாஃப்டான போண்டா கிடைக்குங்க. உங்ககிட்ட தயிர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து கையில் எடுத்து போண்டா போடுற அளவுக்கு நம்மளுடைய மாவு கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கலந்து வச்சாச்சு. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மிளகாய் தூளுக்கு பதிலாக பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துருங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பெருங்காயத்தூளுடைய வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இஞ்சி துருவல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாயிரும். நம்ம கையில் எடுத்து போண்டா போடுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாங்க. சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, உடனே போண்டா செஞ்சிடலாம். நம்ம கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்கானா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இப்போ இந்த பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கையில் எடுத்து நம்ம போடுற மாதிரி வானலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் குறைவான தீயில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வருங்க. ஒரு 6-7 போண்டா கிட்ட நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் விட்டு கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சட்டுன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் சூப்பரான மொறுமொறுப்பான போண்டா செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா சைடுமே நல்ல ஒரு பொன்னிறம் வரட்டுங்க. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமே நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எண்ணெயில் இருக்க சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா சுட சுட மொறுமொறுப்பான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். நான் எடுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 போண்டா கிட்ட இந்த சைஸில் வந்திருக்குங்க. வெளியில் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குது. சூப்பரான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.